நெட்ஃபிளிக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த நாளுக்கான அப்டேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நடிகர் விஜய் சேதுபதி நடிச்சு வெளிவிட்டிருக்க படம் பாத்தீங்கன்னா மகாராஜன். இந்த படம் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட 50வது படம். இந்த படத்தை பாத்தீங்கன்னா நிதிலன் சாமிநாதன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல அட்டி நடராஜன், அபிராமி, மம்தா மோகன்தாஸ், பாரதி ராஜா, அனுராக் காஷ்யப் ஆகியோர்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லரை பாத்தீங்கன்னா யார் இந்த லட்சுமி அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இந்த படத்தோட ட்ரெய்லர்லாம் படு பயங்கரமா இருந்ததுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகி வெற்றி நடை போட்டுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படம் நல்ல கலெக்ஷனை கொடுத்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட 50வது படம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே சமயம் விஜய் சேதுபதி சொல்லியிருக்காரு, நான் நடிச்சு வெளியே வந்திருக்க 50வது படம் தான். ஆனா இந்த படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 500 படங்களோட கதைகளை நான் கேட்டிருப்பேன். எனக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த படத்துலதான் நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நீங்க ஏன் குணச்சித்திர நடிகராவே நடிக்கிறீங்க, இவ்வளவு முன்னணி நடிகரா வந்துட்டீங்க, டாப் 1 ஹீரோவாவும் வந்துட்டீங்க, ஏன் இன்னமும் குணச்சித்திர நடிகராவே வந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம விஜய் சேதுபதி சொல்லியிருக்காரு, எனக்கு ரஜினி, விஜய், சிரஞ்சீவி, ஷாருக்கான் இவங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்க கிட்ட நான் நட்பு ரீதியா தான் இந்த மாதிரி படங்களை நான் நடிச்சிட்டு இருக்கேன். இது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தான் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம், நான் எதையுமே பிளான் பண்ணி பண்ண மாட்டேன். சில பேர் என்னோட ட்ரீம் இதுதான், என்னோட பிளான் இதுதான், என்னோட ஆம்பிஷன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிளான் போட்டு பண்ணுவாங்க. பட் நான் அப்படி கிடையாது. என் வாழ்க்கை போற போக்குல நானா டிசைன் பண்ணிட்டு போறதுதான், எதுவுமே ப்ரீ பிளானிங் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, வெற்றியோ தோல்வியோ எதுவா இருந்தாலும் அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கோங்க, அதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்றத மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம என்னோட லைஃப் ஜேர்னில நிறைய பேரை நான் மீட் பண்ணிருக்கேன். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் கேட்டு தெரிஞ்சுப்பேன். அதுல இருந்து நிறைய விஷயங்கள் என்ன நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி நடிகர் விஜய் சேதுபதி சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு முறையும் நான் கேமரா முன்னாடி நின்று நடிக்கும் பொழுது இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டே, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டே ஷூட் அப்படின்னு என் மனசுல நான் திங்க் பண்ணிட்டு தான் நடிப்பேன். நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டேன், நான் நிறைய படங்கள் நடிச்சிட்டேன்னு அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் நான் காட்டவே மாட்டேன். எப்பவுமே கேமரா முன்னாடி நிற்கும் போது இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் சீன், இதுதான் என் ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் ஒவ்வொரு படத்துலயும் நடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு விஜய் சேதுபதி. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் தமிழ்ல 3 படம் கமிட் ஆயிருக்கேன், இந்தியில ஒரு படமும் கமிட் ஆயிருக்கேன். இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல என்னுடைய படங்கள் நிறைய ரிலீஸ் ஆக இருக்குன்னு சொல்லியிருக்காரு நடிகர் விஜய் சேதுபதி. இந்த நாளுக்கான அப்டேஷனோட நான் கிளம்புறேன். நாளைக்கு வேற ஒரு அப்டேஷனோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.